Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் நேவி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர்ல வந்து ஜாயின் பண்றதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல யார் யார் ஜாயின் பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்த்துடலாம். தி இந்தியன் நேவி இன்வைட் அப்ளிகேஷன் ஃபார் த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர் SSC. இதில் தான் வந்து வேரியஸ் என்ட்ரிஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஜூன் 2025 இந்த கோர்ஸுக்கான அந்த அப்ளிகேஷன் தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 29 செப்டம்பர் வரைக்கும் ஆன்லைன் மூலியமாக வந்து இதற்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மென் அண்ட் விமன் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. கிராண்ட் ஆஃப் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் இந்த கோர்ஸ் வந்து ஜூன் 2025 நடக்க போகுது. இது எங்கே அப்படின்னா இந்தியன் நேவல் அகாடமி, INN சொல்லுவாங்க, எலிமில் கேரளாவில். ஸோ கேண்டிடேட் வந்து கீழே கொடுத்துருக்கிற ரெக்யூர்மெண்ட்டோட வந்து இருக்கணும், அந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, எந்த பிரான்ச்சு, கேடர், இதில் வந்து எலிஜிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன் எல்லாமே. அதுக்கப்புறம் எவ்வளவு வேகன்சி, ஜெண்டர், எந்தெந்த ஜெண்டரில் இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை, அதே போல் வந்து டேட் ஆஃப் பர்த். ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ளே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ், GS சொல்லுவாங்க. இதில் வந்து ஹைட்ரோ கேடர் இருக்குது, ஜென்ரல் சர்வீஸ் ரெண்டுமே இருக்குது இதில். ஸோ இதுக்கு வந்து BE BTech என்ன டிசிப்ளினில் மினிமம் 60% மார்க்கில் இருக்கணும். 56 வேகன்சி கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி ஹைட்ரோவில். மென் அண்ட் உமன் கேண்டிடேட் வந்து இதில் கலந்துக்கலாம். இதில் வந்து 15 வேகன்சி வந்து GSXக்கு, அப்புறம் 2 வந்து GS விமனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 2 ஜூலை 2000 இருந்து 1 ஜனவரி 2006 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அடுத்து பைலட், நாவல் ஏர் ஆப்ரேஷன், ஏர் கிரீவில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ATC. ஸோ இது மூணுக்குமே வந்து BE BTech 60% மார்க்கில் இருக்கணும் அப்படிங்கிறதா. அதே போல் வந்து 10th 12th வந்து 60% மார்க் இருக்கணும். அதே போல் இங்கிலீஷ்லையும் இருக்கணும் 10th, அதுக்கப்புறம் 12th. ஸோ இதில் வந்து டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மென் அண்ட் உமன் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். இதில் மென்னுக்கு எவ்வளோ வேகன்சி, விமனுக்கு எவ்வளோங்கிறது டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 ஜூலை 2001 1 ஜூலை 2006 இருக்கணும். அதே போல் வந்து இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு மட்டும் 2 ஜூலை 2000 1 ஜூலை 2004 இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து லாஜிஸ்டிக், BE BTech ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கணும். MBA ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது BSc BCom BScயில் IT ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கணும். இது கூடவே வந்து PG டிப்ளமோ ஃபினான்ஸ், லாஜிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அல்லது MCA MSc IT வித் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கணும். 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மென் அண்ட் உமன், விமனுக்கு மட்டும் 6 வேகன்சி. 2 ஜூலை 2000 1 ஜனவரி 2006 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். நாவல் ஆர்மனன்ட் இன்ஸ்பெக்டட் கேடர் NAIC, இதில் வந்து BE BTech 60% வந்து மெக்கானிக்கல், ஆட்டோமேஷன், எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு வேரியஸ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 16 வேகன்சி. 2 ஜூலை 2000 1 ஜனவரி 2006 இருக்கணும். அடுத்து எஜுகேஷனில் வந்து 60% மார்க் MScயில் வந்து மேக்ஸ், ஆப்ரேஷனல் ரிசர்ச் வித் ஃபிசிக்ஸோட இருக்கணும் BScயில். ஸோ இதில் வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 60% MSc ஃபிசிக்ஸ், அப்ளைடு ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து 7 வேகன்சி. 2 ஜூலை 2000 1 ஜூலை 2004 BE BTech 60% இருக்கணும். அதே போல் வந்து MTech முடிச்சிருக்கிறவங்க, MTech தெர்மல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெஷின் டிசைன் இதில் இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் பிரான்ச்சில் வந்து BE BTech 60% மார்க்கில் இருக்கணும். 36 வேகன்சி. 2 ஜூலை 2000 1 ஜனவரி 2006 டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். 2 டேட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 2 ஜூலை 2000 இந்த டேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. 1 ஜனவரி 2006 இந்த டேட்டில் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 ஜனவரி 2006 இருந்தால் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் கேட்டிருக்காங்க 42 வேகன்சி. ஸோ ஓவரால் வேகன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு 250க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி வந்து அவைலபிலிட்டி ட்ரைனிங் ஸ்டார்ட்டை பொறுத்து வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ சப்மரைன் ஆமில் வந்து ஜென்ரல் சர்வீஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இதில் இருக்கிறவங்க வாலண்டியரை வந்து இதில் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமோட்லி பைலட் ஏர்கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. மெர்ச்சன்ட் நேவி பர்சனல் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹேவிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் காம்பிடென்சி ஃபாரின். இதில் வந்து செகண்ட் மேட்டில் வந்து மேக் ஆர் மாஸ்டர் அண்ட் பார்ன் பிட்வீன் 2 ஜூலை 1995 1 ஜனவரி 2006 இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் என்ட்ரியில். அதே போல் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியர் ஸ்டீம்ஷிப் பை கவர்மெண்ட் அண்ட் பார்ன் பிட்வீன். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் வந்து இந்த SSC இன்ஜினியரிங்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கேண்டிடேட் ஹேவிங் வேலிட் CPL பைலட் வந்து இந்த DGAல வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும். இதற்கு வந்து டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2000 1 ஜூலை 2006 உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். NCC கேண்டிடேட் NCC C certificate holder will be given
ரிலாக்ஸேஷன் ஆஃப் 5% ஆஃப் கட் ஆஃப் மார்க் வந்து கொடுக்குறாங்க அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூவில். அடுத்து ஹேவிங் என்சிசி சர்டிஃபிகேட் நாவல் ஏர்விங் மினிமம் பி கிரேடில் இருக்கணும். நாட் சர்வ் லெஸ் than 2 year அகடமிக் இயர்ஸில் வந்து 2 வருஷத்துக்கு குறையாமல் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கணும். சி சர்டிஃபிகேட் ஷுட் பி டேட் பார்த்தீங்கன்னா 1 June 2022 இருக்கணும். ஃபைனல் செலெக்ஷன் வில் பி சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் த சர்டிஃபிகேட் டிஜிஎன்சிசி கன்சல்ட் என்சிசி இதில் தான் வந்து ஃபைனலாக வந்து இதில் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதில் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் 60% மார்க்கில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதே போல் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து 60% மார்க்கில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கேண்டிடேட் வில் பி ரிக்வயர்ட் ஃபுல்ஃபில் எஜுகேஷனல் இருக்கணும். இதில் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுல்ஃபில்லாக வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ எஸ்எஸ்பி ரெக்கமெண்டட் கேண்டிடேட் வில் பி ரிக்வயர்ட் இன்ஃபார்ம் தேர் ஃபைனல் ரிசல்ட்ஸ் டிகிரி எல்லாமே வந்து இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் 20 June 2025 நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஒன்லி ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபைடு நம்பர் கேண்டிடேட் பேஸ்ட் ஆன் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் ஹேவ் சூசன் எஸ்எஸ்சி பைலட் வில் பி கன்சிடர் எஸ்எஸ்பி. இப்போ நீங்கள் பைலட்டுக்கு போறீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து எஸ்எஸ்பி இருக்கும். சிபிஎஸ்எஸ் அவிடேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே ஃபிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்டு ஹைட்டு லெக் லென்த்து ஸோ இது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. கேண்டிடேட் மஸ்ட் இண்டிகேட் தட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் தேர் பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் இண்டிகேட் பண்ணணும். பைலட் NOO அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 31,000 வரைக்கும் கொடுக்குறாங்க இதில். ஸோ கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு அஸ்டர்டைன் தேர் எலிஜிபிலிட்டி பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நோ ஈக்குவலன்ஸ் ஸ்ட்ரீம் BE BTech குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹைட் வெயிட் டர்டோ இது எல்லாமே இந்த இந்தியன் நேவி .gov.in கிளியராக கொடுத்துருக்காங்க. டெனூர் பார்த்தீங்க அப்படின்னா 10 years இருக்கும். அதுக்கப்புறம் 4 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆன் குவாலிஃபைங் டிகிரி மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் இருக்கும். ஸோ அதற்கான அந்த ஃபார்முலா வந்து ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட டிகிரி மார்க்கை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஃபார்முலா மூலிமா இதில் தான் வந்து உங்களுடைய மார்க் எல்லாமே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். So BE BTech candidate who have completed or final year BE BTech marks obtained the 5th semester இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து SSBக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதே போல் போஸ்ட் கிராஜுவேட்ல MSc MCA MBA MTech இதில் இருக்கிறவங்களும் வந்து ஃபைனல் இயரில் இருக்கிறவங்களும் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. கேண்டிடேட் செலக்டட் அண்ட் த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வில் பி ரிக்வயர்ட் டு சப்மிட் ப்ரூஃப் ஆஃப் கம்ப்ளீட்டிங் குவாலிஃபைங் டிகிரிக்கு வந்து 60% மார்க்கில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ப்ரூஃபை வந்து இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வில் பி இன்ஃபார்ம் அபவுட் தேர் SSB இன்டர்வியூ உங்களுடைய இமெயில் ஐடி SMS மூலிமா வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. எனி கரஸ்பாண்டன்ஸ் SSB டேட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் SSB இன்டர்வியூ போகிறீங்கன்னா ஃபேர் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ரயில் ஃபேர் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. மெரிட் லிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சி மெடிக்கல் கிளியரன்ஸு ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும். ஸோ கேண்டிடேட் டிக்ளேர்ட் த ஃபிட் இன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வில் பி அப்பாயிண்டட் அஸ் பர் அவைலபிலிட்டி வேகன்சி த என்ட்ரி. ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சப் லெஃப்டினன்ட் சப்ஜெக்ட் டு கிளியரிங் இன்டெக்ஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து போஸ்டிங் அதாவது ரிப்போர்ட்டிங் முன்னாடி இந்த மெடிக்கல் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணும். ஒன்லி அன்மேரிட் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து ரிக்வயர் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா 2 yearsக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பே அலோன்ஸு குரூப் இன்சூரன்ஸு இது எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் பேவாக வந்து சப் லெஃப்டினன்ட் இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது 56,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அலோன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இந்தியன் நேவியில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப கரெக்டான உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். உங்களுடைய சர்டிஃபிகேஷனில் இருக்கல மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருக்கல அதில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸோட நீங்கள் ஃபில் பண்ணணும். இமெயில் அட்ரஸ் இருக்கணும், வேலிட் மொபைல் நம்பர் இருக்கணும், NCC சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஆல் டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல 5th செமஸ்டர் 7th செமஸ்டர் இப்போ டிகிரியாக இருந்தால் 5th இருக்கும், பிஇயில் இன்ஜினியரிங்கில் இருந்தால் 7th செமஸ்டர். ஸோ இது மாதிரி இந்த மார்க் ஷீட் எல்லாமே டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் அதுக்கப்புறம் NCC BE BTech இதற்கான அந்த சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேனர்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து ரீடபிளாவோ இல்லை எலிஜிபிளாவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் அமெண்ட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 14 செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து இங்கே பே பண்ணணும் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கான எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து டேட் ஆஃப் பர்த் இந்த டேட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறத இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் இதற்கு எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.